வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வது மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு தேர்வுகள் இயக்கமானது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை 13/5/2024 முதல் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது dge.tn.gov.in என்கிற இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் பகுதியில் சென்று SSLC மார்ச் ஏப்ரல் 2024 புரொவிஷனல் சர்டிபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தனித்தேர்வர்களுக்கும் dge.tn.gov.in என்கிற இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் பகுதியில் சென்று புரொவிஷனல் சர்டிபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அரசாணை 211 கீழ் பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட 18/11/2023 அடிப்படையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரும் மாணவர்கள் முதலில் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்து அதன் நகலை ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியில் வழியாக தனித் தேர்வுகள் மற்றும் தாங்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வழியாகவும் 15/5/2024 காலை 11 மணி முதல் 20/5/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். இதில் எக்ஸ்பெக்ட் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக 10ஆம் வகுப்பு ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். 10ஆம் வகுப்பு ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க இயலும். தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யும் நாட்கள் 13/5/2024 முதல் dge.tn.gov.in என்கிற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிக்க 15/5/2024 முதல் 20/5/2024 வரை தாங்கள் பயின்ற பள்ளி மற்றும் தனித்தேர்வுகள் தாங்கள் எழுதிய தேர்வு மையங்கள் மூலியமாக விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா விடைத்தாள் ஸ்கேன் காப்பி பெறுவதற்குண்டான கட்டணம் பாத்தீங்கன்னா ₹275 பர் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ₹275 நீங்க செலுத்த வேண்டும். தேர்வர்கள் விடைத்தாளின் நகலுக்கான கட்டணத்தை விண்ணப்பிக்கும் பள்ளியிலேயே பணமாக செலுத்தலாம். இணையத்தில் பதிவிறக்கம் செய்யும் முறையானது பாத்தீங்க அப்படின்னா விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒப்புகை சீட்டில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்திய தேர்வுகள் தங்களது விடைத்தாளின் நகலை ஆன்லைன் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாளின் நகலை இணையம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணைய முகவரி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் இவ்வலுவலக இணையதளத்தின் மூலமாகவும் வெளியிடப்படும் என்று இயக்குனர் தேர்வுத்துறையானது வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.